பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதிலேருந்து கால நேரத்துக்கு உங்களை அனைவரையும் எங்கள் குடும்பத்தை சார்பில் வரவேற்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பேதுரு தியானிக்கிற இந்த வேலையிலே பேதுரு மறுதளித்த காரியங்களும் இன்னும் கர்த்தர் நீர் அபிஷேக வல்லமையும் பேதுருக்கு நீங்கள் கொடுத்தீங்கப்பா. எங்களையும் நாங்கள் செய்த மறுதளித்த காரியங்களெல்லாம் மன்னித்து எங்களுக்கும் கர்த்தாவை புதுவித பலன் தர வேணுமாய் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் அது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தவரிலிருந்து எழப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய லெந்து கால தியானத்திற்கென்று நாம் வாசிக்க கேட்ட வசனம் அது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வசனத்தோட முக்கிய மைய கரு பேதுருன்ற ஒரு தனி மனிதரோட ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது பரிசுத்த ஆவியானவரால் மறுரூபமாக்கப்பட்ட பேதுரு. இந்த முக்கியமான காரியத்தோட மைய கரு இருக்கிற வசனம் தான் இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். 8 வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். பேதுருன்ற ஒரு மனிதரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இயேசு கிறிஸ்துவோட முக்கியமான அப்போஸ்தலர். அதே மாதிரி அவர் தண்ணியில் நடந்தார். அவருக்கு இயேசு கிறிஸ்து பெயர் மாற்றம் செய்து பேதுருன்னு பேர் வைத்தாரு. அதுக்கு ராக் என்ற மீனிங் இருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து முதல்ல மெஸ்ஸையான்னு அவர் தான் கூப்பிட்டாரு. இயேசு கிறிஸ்து 3 முறை மறுதளித்தார். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ ஒரு டைம் டிராவல் பண்ணி நான் உங்க எல்லாரையும் அப்போஸ்தலர்லேருந்து மத்தேயுக்கு கூட்டிட்டு போறேன். மத்தேயுவில் இருந்த பேதுருக்கும் இப்போ அப்போஸ்தலர்ல இருக்க பேதுருக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் பார்ப்போம். இதுதான் இந்த தியானத்தோட மையக்கரு. இப்போ மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 55 வசனங்களுக்கு மேல நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க. பிலாத்தின் அரண்மனைக்கு, அங்க அந்த கோர்ட் ரூம்ல கூட்டிட்டு போறாங்க. அங்க நிறைய பேர் பொய் சாட்சி சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு மரண தண்டனை வாங்கி தராங்க. இந்த இடத்துல பேதுரு இருக்காரு. எப்படி இருக்காருன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம், பயத்தின் ஆவியோட இருக்காரு. He was a man filled with the spirit of fear. அவருக்கு மாம்சீக பலவீனம் நிறைய இருந்துச்சு. ஸோ அவர் அந்த அரண்மனைக்குள்ள கூட போல அந்த கோர்ட் ரூமுக்கு வெளியில நிற்கிறாரு. பயத்தோட கலக்கத்தோட நிற்கிறாரு. அங்க சில பேர் அவரை கேட்குறாங்க, நீ இயேசு கிறிஸ்துவோட இருந்தவர் தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அவரோட இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிறார். ஸோ 3 காரியங்களை நம்ம அங்கே பார்க்குறோம். முதல்ல அவர் ஒரு பயத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரோட இருந்தாரு. 2வது, அவர் அந்த கோர்ட் ரூம் விசாரணை நடக்கிற இடத்துக்குள்ள கூட போல, அவ்வளோ காலங்கள் இயேசு கிறிஸ்துவோட டிராவல் பண்ணி கூட அவருக்கு அது உள்ள போற தைரியம் கூட இல்லை. 3வது, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார். இப்போ அப்படியே நம்ம அப்போஸ்தலர்ல இருக்கிற பேதுருக்கு பார்க்கும்போது, இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி இருக்கிற மைய கரு 3ஆம் அதிகாரத்துல வருது. அங்க பேதுருவும் யோவானும் ஒரு லேம் மேன், அதாவது பிறவிலிருந்தே சப்பானியாக இருந்த ஒரு மனிதரை குணப்படுத்துறாங்க. இயேசுவின் நாமத்தினால குணப்படுத்துறாங்க. இதற்காக ஒரு விசாரணை வைக்கிறாங்க. யூத லீடர்ஸ், ஜூஷ் லீடர்ஸ் ஒரு விசாரணை வைக்கிறாங்க. யாரோட நாமத்தினால நீ இந்த அற்புதத்தை செய்தீங்க அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி ஒரு கோர்ட் ரூமுக்கு பேதுருவை கூட்டிட்டு யோவானை கூட்டிட்டு நிக்க வச்சு கேட்கிறாங்க. அப்போ மத்தேயில ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், பயத்தின் ஆவியோட இருந்த ஒரு பேதுரு, இங்க அப்போஸ்தலர்ல
பரிசுத்த ஆவியானவரால் மறுரூபமாக்கப்பட்டு ஒரு தைரியமான ஒரு மனிதராக நிற்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, மத்தேயுல கோர்ட்டுக்குள்ள கூட வர தைரியம் இல்லாத ஒரு பேதுரு இங்க கோர்ட் ரூம்குள்ள நிக்கிறாரு. அதுவும் விசாரணையும் அவர் மேலதான் நடக்குது. மூன்றாவது விஷயம், முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்து கூட இருந்தியான்னு கேட்டதுக்கே மறுதளிச்ச ஒரு பேதுரு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சியா அங்க நிக்கிறாரு. அங்க சொல்றாரு, உங்களால் அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை செய்த அற்புதத்துலதான் இந்த மனிதன் நிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அவரால் அவரை தவிர வேற எவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உயிருள்ள தேவனுக்காக சாட்சியோடு நிற்கிறாரு. அப்போ நம்ம இந்த மூன்று காரியங்கள்லயும் ஒரு பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது ஒரு மனிதரோட மறுரூபம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கிறோம். நம்மளும் ஒரு பலவீனமான பாண்டமா இருக்கலாம், நமக்கு எதுவுமே பிரேயர் தெரியாம இருக்கலாம், இல்லை ஒரு ஊழியம் செய்ய தெரியாம இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியமாக பேதுரு மாதிரி நிக்கணும். அவரோட வசனத்தை சொல்லவோ அவரோட ஊழியத்தை செய்யவோ நம்ம எந்த காலத்திலுமே எந்த நேரத்திலுமே வெக்கப்படுறதோ அசிங்கப்படுறதோ அவமானப்படுறதோ முக்கியமா பயப்படவும் கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியமாக நிக்கணும். இந்த தியானத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமென்.